ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்லா உங்கள் எல்லாருக்குமே இந்த பேர் நல்லா தெரிஞ்சிருக்கோம். எலான் மஸ்க் அண்ட் டெஸ்லா அண்ட் எலக்ட்ரிக்கல் கார்ஸ் உலகத்தையே இப்போது ரெவல்யூஷனைஸ் ஆக்கிட்டுருக்கு. பல புரட்சிகரமான ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸை கொடுத்து உலகம் ஃபுல்லாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக ஓகேங்களா, கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணி அதே சமயத்தில் அதிநவீனமான சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸை ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயத்தை டெஸ்லா நிறுவனம் பல கண்டுபிடிப்புகளை அந்த விஷயத்தில் நிகழ்த்தி அதில் வெற்றியும் பெற்று இன்று டெஸ்லா கார்கள் ஒரு அசைக்க முடியாத அன்அவாய்டபிள் பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிடுச்சு. உலகத்தில் பல பகுதிகளில் டெஸ்லா கார் ஓடிட்டுருக்கு, ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கண்டென்ட், இந்த வீடியோவுடைய சப்ஜெக்ட் என்னென்னா, சமீப காலமாக ஈவன் இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், டெஸ்லா ஃபோன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அந்த டெஸ்லா ஃபோன் எலான் மஸ்க் அந்த R&D எல்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ரொடக்ஷன் கூடிய சீக்கிரம் தொடங்க போது அந்த ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆண்ட்ராய்டுக்கும் ஆப்பிளுக்கும் கடுமையான ஒரு போட்டியை உண்டாக்கி வெறும் $299 $300 விச் மீன்ஸ் அரவுண்ட் 1200 dirhams. தட் மீன்ஸ் நம்ம ஊர் பணம், இந்திய பணத்துக்கு பார்த்தோம்னா அரவுண்டு ஒரு 27,000-28,000 ருபீஸுக்கு ஒரு சூப்பர் ஃபோனுங்க டெஸ்லா ஃபோன், PI ஃபோன். அந்த ஃபோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இன்டர்நெட்டுக்கு நீங்கள் நம்ம வைஃபை கனெக்ஷன், டேட்டா பேக்கேஜ் எதுவும் உங்களோட சேட்டலைட்லேருந்து இன்டர்நெட் கிடைக்கும். நீங்கள் ஜிபிஎஸ் எப்படி உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் ஜிபிஎஸ் சிக்னல் உங்கள் ஃபோனுக்கு கிடைக்குதோ, அந்த SpaceX நிறுவனம், எலான் மஸ்கினுடைய SpaceX நிறுவனம் வைத்துள்ள ஓன் பண்ணியிருக்கிற அந்த சேட்டலைட்ஸ்லேருந்து இன்டர்நெட் உலகம் ஃபுல்லாக ஃப்ரீயாக வைஃபை, டேட்டா பேக்கேஜ், ப்ரொவைடர்ஸ் எதையும் சார்ந்து இல்லாமல் 24/7 கிடைக்கிற மாதிரி இன்டர்நெட். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பேட்டரி கிடையாது அந்த ஃபோனுக்கு. அங்கே அந்த ஃபோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு சோலார் பவர்டு ஆக்சுவலாக, ஓகேங்களா. சூரிய ஒளியில் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னை தானே ரீசார்ஜ் பண்ணிக்கும். ஈவன் உங்கள் பேக்கெட்டில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, வெளியிலேருந்து வர சூரிய ரேடியேஷனில் அந்த சூட்டில் தானாகவே அது ரீசார்ஜ் பண்ணிக்கும். இப்படின்லாம் செய்திகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு, ஓகேங்களா. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்தோம்னா, இது சம்மந்தமாக எலான் மஸ்கிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது சமீபத்தில். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை, இப்பொழுது எப்படி இந்த ரூமர் பரவிட்டுருக்கோ அது சார்ந்து அந்த மாதிரிலாம் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இப்போ நாங்கள் ஈடுபட்டிருக்கவில்லை. ஆனால் அதற்கான கேப்பபிலிட்டிஸ் எங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டெஸ்லா சார்ந்த அந்த சாஃப்ட்வேர், எலக்ட்ரிக் கார்ஸ், பொதுவாக டெஸ்லா சார்ந்த சாஃப்ட்வேர் லினக்ஸ் பேஸ்டு, ஓகேங்களா. இப்போ ஆண்ட்ராய்டு இருக்குது, ஆப்பிள் iOS இருக்குது, அந்த மாதிரி லினக்ஸ் பேஸ்டு. ஆனால் ஒரு டைவர்சிஃபைடு காம்ப்ரஹென்சிவ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சாஃப்ட்வேரை உண்டாக்குற அளவுக்கு ஒரு மிக சிறந்த காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர், அந்த இன்னோவேஷன், அந்த R&D எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. எங்களால் அந்த கேப்பபிலிட்டிஸோடு பண்ண முடியும். ஆனால் இப்போ நாங்கள் பண்ணலை. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இது வச்சுருக்காரு, ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எம்பசிஸ் வச்சுருக்காரு. என்னன்னா, சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்குங்க. என்னென்னா, iOS ஆப்பிள் நிறுவனம் என்னென்னா, ட்விட்டர் எலான் மஸ்க் வாங்கி அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் வச்சு அந்த எக்ஸ் தளம் பல கண்டென்ட்டை போட்டுட்ருக்கு. எலான் மஸ்க்கு அவருடைய ப்ரோபகேண்டாவுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாரு, பொலிட்டிக்கல் ரிலேட்டட், அவருடைய கமர்ஷியல் ரிலேட்டட், ஓகேங்களா, தொழில் ரிலேட்டடாக நிறைய ப்ரோபகேண்டாவுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன்னா அவர் ஓன் பண்ணியிருக்காரு. இதன் காரணமாக ஆப்பிள் என்னென்னா, கண்டென்ட் மாடரேஷனுக்காக ஒரு சில விஷயங்களை ட்விட்டர் அந்த எக்ஸ் தளம் ஃபாலோ பண்ணலைன்னா, கம்ப்ளை பண்ணலைன்னா நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனை விதிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஆப் ஸ்டோர்லேருந்து, iOS ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து ட்விட்டரை நீக்கிறது கூட தயங்க மாட்டோங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த கேள்விக்கு விடையா எலான் மஸ்க்கு நீங்கள் ஃபோன் வருதா, டெஸ்லா ஃபோன் வருதான்னு கேட்ட உடனே அதை தொடர்புபடுத்தி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த இது இல்லை, நோக்கம் இல்லை, பிளான் இல்லை. ஆனால் இப்பொழுது ஜாம்பவான்களாக இருக்கிற மார்க்கெட் பிளேயர்ஸாக இருக்கிற ஆப்பிளோ ஆண்ட்ராய்டும் ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு அபத்தமான விஷயங்கள், கண்டென்ட் மாடரேஷன், ஆப் மாடரேஷனுங்கிற பேரில் ஆப்ஸை, ஓகேங்களா, அப்ளிகேஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேன் பண்ணி இந்த மாதிரியான பயமுறுத்தல்கள், த்ரெட்டனிங்ஸ், தேவையில்லாத கண்ட்ரோல், அந்த ஸ்ட்ரிஞ்சண்ட்டான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் அந்த ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஃபோனையும் சாஃப்ட்வேரையும் கொண்டு வர்றதுக்கு தயங்கவே மாட்டோம். அதற்கான கேப்பபிலிட்டிஸ் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அந்த ஃபோன் வெளியில் வர்றதெல்லாம் ஃபேக்குங்க, ரூமர். ஆனால் அதற்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆப்பிளுக்கும் இப்போது எலான் மஸ்க்குக்கும், அதாவது எக்ஸ் நிறுவனத்துக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஓடிட்டுருக்கு, பனிப்போர் நடந்துகிட்ருக்கு. இப்போது இந்த கேள்விக்கான பதிலை, ஓகேங்களா, அவர் ஒரு பொலிட்டிக்கலாக
பொலிட்டிக்கல்னு சொல்ல முடியாது, ஒரு கமர்ஷியலாக காம்படிட்டிவாக அதை வந்து பதில் சொல்லி கண்டிப்பாக இதற்கான ஒரு தேவை வந்தால் கண்டிப்பாக செஞ்சுருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு ஆப்பிள்லாம் தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆப் மேலே விதித்து அவங்க இயங்குறதுக்கு எந்த விதமான ஒரு தடைக்கல்லாமல் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் அதையும் செய்வோம், அந்த மாதிரி ஃபோனையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது ரூமர் தாங்க, ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தாங்க. ஆக்சுவலாக இப்போ எலான் மஸ்க் வந்து உலகத்தில் ஒரு இன்டிஸ்பென்சபிள், ஒரு அன்அவாய்டபிள் பார்ட் ஆஃப் எவ்ரி திங் ஆகிட்டார். ஆக்சுவலாக அவர் சார்ந்து தான் பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸு, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு மட்டும் இல்லைங்க, கமர்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸு, கமர்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லை, அதாவது கமர்ஷியலான எந்த விதமான சக்ஸஸ்க்கும் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் எலான் மஸ்க்குன்னா அதுக்கு ஒரு தனி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் அவர் சார்ந்து வந்துருச்சு. டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அவர் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோபகண்டா, அவர் அந்த எக்ஸ் தளத்தை பயன்படுத்தின விதம், அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்து தான் ட்ரம்ப் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசப்படுது இல்லைங்களா. உலகமே இனிமேல் இந்த ஒரு தனிநபரை வந்து உற்று நோக்கி பார்த்துட்ருக்கு. மிக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நபர், அதே மாதிரி உலகத்திலே மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர், ஏற்படுத்த போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் ஆவலாக எதிர்பார்க்கப்படுவார். மேற்கொண்டு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். கண்டென்ட் பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், பீஸ்.